தமிழர் திருநாள் வெகு சிறப்பாக தமிழ் உணர்வோடு கொண்டாடுகின்ற எனது அருமை தம்பி சோலை தமிழினியன் அவர்களை பாராட்டுகிறேன். தத்துவ கவிச்சுடர் துருவனையா அவர்கள் சொன்னார்கள், அருமையாக பேசினார்கள், திறம்பட மதிப்புரை ஆற்றினார்கள். தமிழ் மொழியின் சிறப்பு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான் பாரதி. அதனை நான் சொன்னால் எனக்கு தெரிந்தது 2-3 மொழிகள் தான். பாரதி கிட்டத்தட்ட 20 மொழிகள் அறிந்தவர், ஒப்பீடு செய்தவர். அதன் அடிப்படையிலே சொன்னான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. அப்பர் பெருமான் கூறுகின்றார், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டார். சிவபெருமானை பற்றி சொல்லும் போது சிவபெருமானை நேருக்கு நேராக சந்தித்து தரிசனம் பெற்ற அப்பர் பெருமான் சொல்கின்றார், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டார். தமிழும் சமஸ்கிருதமும் இறைவன் சிவனால் அருளப்பட்டவை. அந்த தமிழ் தெய்வ தமிழ், அந்த தமிழிலே படைப்பிலக்கியம் செய்கின்ற பெருமக்கள், காலத்தை வென்று வாழ்பவர்கள், வாழ்வாங்கு வாழ்பவர்கள், கவிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், இவர்களெல்லாம் தமிழிலே பேசும் போதும் எழுதும் போதும் தங்கள் வாழ்நாளை அதிகரிக்கின்றார்கள், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்றார்கள். இதுதான் உண்மை. வள்ளற் பெருமானுடைய திருவருட்பா, தமிழின் பெருமை அங்கே பாருங்கள். தத்துவ விளக்கங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், வள்ளற் பெருமானின் தமிழ் எத்தகைய தமிழ்! பெருமக்களே, புலவர் பெருமக்களிடம் ஒரு சச்சரவு இருந்தது. புலவர் பெருமக்கள் என்றாலே சச்சரவு இருக்கத்தானே செய்யும். புலமையின் அடிப்படையில் தொண்டை மண்டல சதகமா, தொண்ட மண்டல சதகமா, எது சரியானது என்று போட்டுக்கொண்டு வாத பிரதிவாதம் செய்கின்றார்கள். இதற்கு சரியான பதில் தரக்கூடியவர் வள்ளற் பெருமான் தான் என்று கற்றறிந்த பெரியோர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம், வள்ளலார் ஒரு ஆன்மீக துறவி, அவருக்கு என்ன தெரிய போகிறது, பெருசாக இலக்கணம் இருந்தது. வள்ளற் பெருமான் அதற்கு பதில் சொல்கின்றார், தொண்ட மண்டல சதகம் என்பதுதான் சரி என்று சொல்லி மிக நீண்ட நெடிய விளக்கம், கிட்டத்தட்ட 18 பக்கத்துக்கு விளக்கம் தருகின்றார். அது தமிழ் பேர் அறிவு. அந்த தமிழில் படைப்புகள் செய்கின்ற பெருமக்கள் நம் வாழ்த்துக்குரியவர்கள். இந்த பெரும் பணியினை செய்கின்ற தம்பியை பாராட்டுகிறேன். இன்னொன்று, திருவள்ளுவர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், வாழ்க்கையின் உரையை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இது காலத்தின் போல வேறு வழியே அல்ல. நான் கொடியனாக இருந்த போது பார்த்திருக்கிறேன். கிராமத்திலே 50 வயது என்று சொல்வார்கள். கண்ணு தெரியாது, கால் கேட்காது, பல்லெல்லாம் பேர்த்தும், உடம்பு கூன் விழுந்து போயிருக்கும் 50 வயசுல. ஏன்? 12 வயதிலே திருமணம் செய்து கொண்டார்கள். 20 வயதிற்குள் 4 குழந்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகு வாழ என்ன இருக்கிறது? முதுமைதான் இருக்கிறது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஐயா அவர்கள் சொன்னதை போல் பெண்களுக்கே கல்யாண வயது என்பது 30 சராசரியாக. ஏன்? காரணம், நிறைய படிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கை. அது தேவைதான். பெண் அதிகமாக சம்பாதிக்கும் போது மாப்பிள்ளை அதை விட அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். அதனால்தான் தாமதம் ஆகிக்கொண்டே வருகிறது. இது காலத்தின் கட்டாயம். அதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சிறப்பாக சொன்னார்கள், பேசிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி இன்னும் 1 நிமிடங்களில் உரையை நிறைவு செய்து விடுகிறேன். இந்த இலக்கிய சோலை இதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் யார் என்றால், அள்ளி தருகின்ற வள்ளற் பெருமகனார் மாமன் சந்திரசேகர் ஐயா அவர்கள். முதல் பிரதியை அவர் வெளியிட்டார். முதல் பிரதியை பெற்றுக் கொண்டவன் நான் என்ற முறையிலே அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வருகின்றது. நிச்சயமாக எனது அருமை தம்பி
இன்னும் நீண்ட நெடிய காலம் இலக்கிய சோலை மூலம் இந்தமிழுக்கு தொண்டாற்றிட வேண்டும். நிச்சயமாக அந்த விழாவிற்கு ஐயா அவர்களும் வருவார்கள், நானும் வருவேன். இங்கிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அத்தனை பேரும் வருவோம். என்ன ஒரு வித்தியாசம், முதுமை பிராயம் அடைத்திருப்போம், அவ்வளவுதானே, இருக்கட்டும். எனவே இந்த அரும்பெரும் அவர்களை செய்கின்ற பள்ளியை வாழ்த்துகிறேன். வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி இதெல்லாம் செய்யக்கூடியது என்னன்னா இலக்கியம் தான் நம்ம இனிமையாக்கிறோம். இப்ப என்னுடைய மகன் ராஜேந்திரன் வந்திருக்க, அவர் தாத்தா ஆக்கி விட்டார், நாம் இளைஞராக இருக்கிறேன். இப்ப அடுத்தது இன்னொரு அடுத்த பையனுக்கு இந்த மாதம் 31ஆம் தேதி திருமணம். நீங்க எல்லாரும் வர வேண்டும் என்று அழைப்பதற்காகவும் அவரும் நானும் இங்கே வந்தோம். எனவே அன்றைக்கு 31 ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடக்கிறது. 3 to 4 ஒரு பட்டிமன்றம், நாளைய திருமணம், மாலை 6 மணிக்கு வழக்கம் போல வரவேற்பு, 4 to 5 என்னுடைய 2 புத்தகங்கள் வெளியீடு, இலக்கிய பீடம் நடத்துகிறது. இலக்கிய சோலை இல்லை, இலக்கிய பீடம். அது தொடர்ந்து இதே மாதிரி கட்டுரைகள் எழுதி கொண்டே வந்ததனுடைய 2 நூல்கள் வெளியிடப்படுகிறது. எனவே அதற்கும் நாம் அழைத்துக் கொண்டு ஒரு மகிழ்ச்சியான இடத்துல நாம் இருந்தால் நாம் இளமையா இருப்போம் என்பதுதான். அதனால இலக்கியவாதிகளுக்கு வயதே கிடையாது. நம்முடைய துருவம் அவர்கள் கூட எனக்கு பேசும்போது பேசினார், சாதகமா பாதகமான ஒன்று எழுதியிருக்காங்க, நீங்க அவசியம் படிக்கணும். காரணம் என்னன்னா, நாம நல்ல நம்பிக்கைகள் உருவாக்க வேண்டும், நல்லவை அல்லாத நம்பிக்கைகளை உடைக்க வேண்டும். நல்லவை அல்லாதது நல்லது செய்திருந்தால் நாம் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அது நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்ததுன்னா அதை நாம அதை உடைச்சிடணும். அதுதான். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம். வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சின்னதுதான். ஒரு 15,000 நாட்கள் மட்டும்தான் நம்ம கையில கொடுத்துருக்கு. பல பேர் சொல்லுவாங்க, எத்தனை நாட்கள் நீ வாழ்ந்துருக்கு, 2 லட்சம் 3 லட்சம் வாங்க. கணக்கு போடியா? சரியா? நான் கணக்கில் அந்த காலத்தில் மேக்ஸில் 96 வாங்கினவன். கணக்கு போடிட்டா 100 வருஷம் 365 நாள் 36,500 நாள் தான் அவங்க கையில் இருக்குது. 3ல் ஒரு பங்கு தூள் கழிச்சிருக்காரு. ஒரு 12,000 3ல் ஒரு பங்கு கழிச்சு 24,000 நாள். அதில் அந்த 24,000 நாள் தான் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் அந்த 24,000 நாளில் அந்த லீவு இந்த லீவு அதை கழிச்சிருவோம். அது கூட வேணாம். அந்த 24,000 நாளில் நம்ம பிறந்ததுல இருந்து 100 வயசு வரைக்கும் 80 வயசு மேலுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. 13 வயசு வரைக்கும் ஒன்றும் செய்யறதுக்கு முடியாது. இது 3ல் ஒரு பங்கு கழிச்சிட்டீங்கன்னா அதில் ஒரு 8,000 கழிச்சுன்னா 16,000 நாள் தான். அதனால நம்ம சனி ஞாயிறு உட்பட பொங்கல் தீபாவளி லீவ் உட்பட நமக்கு இருக்கிறது 16,000 நாள் தான். இதில் ஜாதகம் ஜோசியம் இந்த நாள் தள்ளி போடணும் இப்படின்னு சொல்லி கழிச்சிங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. அதனால பசங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கறத, நான் 4 பசங்களை 2 பையன் 2 பொண்ணு கத்தேன், ஜாதகமே எழுதல. அவங்க நம்பிக்கை இருந்தவனா நான் இல்லை, என் டேட்டா பர்த் கொடுத்த பசங்களோட டேட்டா பர்த் நீங்க பாத்துங்க அப்படின்னு. அதனால அவங்க பார்த்தாங்க, அவங்களுடைய நம்பிக்கை நான் கூட பார்த்து விரும்பல. அதே நேரத்தில் நான் அது மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க கடவுளை நம்பினீங்கன்னா அந்த கடவுளை மட்டும்தான் நம்பணும். 4 கோடும் நல்ல நல்ல நீங்க நேராக கடவுள்கிட்ட போங்க, நம்புங்க, சொல்லுங்க. அவரை நம்பாம நீங்க ஜாதகம் யோசிச்சு போட்டீங்கன்னா அந்த கடவுளும் கை கொடுப்பார், ஜாதகம் கை கொடுக்கும். இதுதான் ரொம்ப சின்ன இது. அதனால நீங்க எழுத்தாளர்களாக இருக்கீங்க, கவிஞர்களாக இருக்கீங்க, அத்தனை பேருக்கு சொல்ல தரல போதுதான். நீங்க உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தா கூட அந்த நம்பிக்கை நல்ல நம்பிக்கையா இருந்தா எழுத்துல தொட்டு எழுதுங்க. அதை பின்னோக்கி தள்ளிச்சுன்னா அதை உடைச்சிடுங்க. ஏன்னா திருமணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பண்ணணும். இப்போ பேரங்க ராஜராஜ சோழன் தான் பேர் வச்சார். அவன் 25 வயசு தான் ஆகுது. இப்போ சரியா கல்யாணம் பண்ணான். என் பொண்ணு என் பேத்தி சங்க இலக்கியா பேர் தமிழ் பேர் தான் வச்சார். 23 வயசுல கல்யாணம் பண்ணா. இப்போ 26 வயசாகுது.
2.5-3 வயசு குழந்தையோட சும்மா கற்பூடு இருக்குது. தாத்தா இது பண்ணது நல்லது, அது வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுறது. அதனால பெற்றவர்கள் தான் இருக்கு. அவங்க சரியான நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா அவங்க குழந்தைய சரியான நேரத்தில் பேசு. அவங்க வயது ஒரு 60 வயது வர்றதுக்குள்ள அவங்களுடைய கடமையை முடிக்க முடியும். 35-40 வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க 70-80 ஆனால் கூட அவங்க கடமையை முடிக்க முடியாது. அதனால எப்பவுமே இலக்கியம் என்ன அகநாடு ஒரு புறநாடு, அகம் வீடு, புறம் வெளியிலே வெற்றி பெறணும், வீட்டுக்குள்ளே வெற்றி பெறணும். வீட்டுக்குள்ள வெற்றி பெறணும்னா அடுத்த தலைமுறையை சரியா எடுத்துட்டு போகணும். புற நானூறுல வெளியில வெற்றி பெறணும், எல்லா கல்வியா உடைக்கணும், செஞ்ச தொழில விருப்பப்பட்டு செய்யணும், கிடைச்சதை விருப்பப்படணும், அதை நாம் ஜெயிக்க முடியும். அவ்வளவுதான். வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, இனிமையானது, மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது. அது போல இது போல நிகழ்ச்சிகளை நாம் கலந்துக்கணும். அதனால அது எழுந்தா அந்த நேரத்தில் உட்காந்தா 2 மணி நேரத்தில் இது எப்படி நம்ம இலக்கிய சோழ இருக்கும்போது தான் எழுதுன்னு தான் அந்த கட்டல உட்கார வச்சு எழுதுவோம். யாருன்னா போஸ்ட் எழுதா இருக்கணும். வள்ளுவரே என்னன்னா திருவாரூர் பேரு, தெல்லியராசர் பேரு, இருவேறு உலகத்தை இயற்கைட்டார். இருவேறு உலகத்தை இயற்கை திரு ஆதர் பேரு, தெல்லியராசர் பேரு. என்னன்னா இருவேறு உலகம். புத்தி இருக்கிறவங்க படம் இருக்காது, படம் இருக்கிறவங்க புத்தி இருக்காது. இது 2 இடையாதான். அதனால யாரை பார்த்தாலும் நம்ம வசதியா இருக்காரு, இவருக்கு எழுத்து வராது, யாரோ வச்சுட்டா எழுதுவாங்க, சொந்த எண்ணங்களை தான் எழுதுவாங்க. அதாவது எதுவுமே வர காரணமே நம்ம சொந்த அனுபவத்தை தான் எழுதலாம். மிகச்சிறந்த அனுபவங்கள் உங்களுக்கு பெற்றது முதல் எழுத்து, முதல் கவிதை நீங்கள் பட்டது, 2வது கவிதை நீங்கள் பார்த்தது, இவ்வளவுதான். அதுதான் படைக்கப்படும். கற்பனை எழுதுறதுலாம் அப்புறம் இந்த பார்த்ததையும் பட்டதையும் சேர்த்து உங்க கற்பனையை சேர்த்து எழுதி ஒரு கெட்டது நடந்ததுன்னா கூட அது எப்படி நல்லதா ஆகுன்ற ஒரு கற்பனையை சேர்த்துட்டீங்கன்னா அது மிகச்சிறந்த எழுத்தாகும். அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.